ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆம் செல்லமே, நாளை உனக்கு திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது. அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகிறது. செல்வமே, தன் வாழ்வில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் என்று நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லியுள்ளேன். அதுபோல்தான் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் தகர்த்து விட்டு வந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன் நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. உன் மனதில் இருப்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. யாரேனும் உன்னை நலமா என்று கேட்டால் நலமே என்று புன்னகைக்கிறாய். பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது என்னிடம் சொல் செல்லமே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல, தனிமையில் இருக்கும்போது அழுகாமல் இருப்பதுதான். அப்படி பார்த்தால் என் பிள்ளை, தனிமையில் இருக்கும்போது தன் மனதோடு போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறாய். உண்மைதானே உன் அப்பா சொல்வது? ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். செல்வமே, உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய். கண்மணியே, ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். வாழ வழியே இல்லை என்றும் வாழ வாய்ப்பே இல்லை என்று மட்டும் புலம்பிவிடக்கூடாது. நிம்மதியாக தூங்கி எழ வேண்டும். நீ என் பிள்ளையான நீ இந்த எண்ணம் வரக்கூடாது. வாழ வாய்ப்பில்லை என்று மட்டும் நீ நினைக்கக்கூடாது. நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை, உன் எதிர்கால வாழ்வு. உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இதுதான், இப்படித்தான் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை நோக்கித்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். நல்ல முறையில் தான் செல்கிறாய். ஒரு சில செயல்களால் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு சில வளையத்தால் நீ திணறுகிறாய். கவலைப்படாதே. உன்னுடைய தற்போதான செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை நிச்சயமாக தீர்மானிக்கும். உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்பட போகிறது. இப்போது பயத்தில் இருப்பதை விட ஒருமுறை ஆபத்தை சந்திப்பது மேல்தான், இல்லை என்று நினைக்காதே. ஏன்னா, உலகில் தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வதுதான். இந்த வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய். செல்வமே, கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியல் போட்டுப்பார். இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நடக்காமல் தடுத்து விடுவாய். உன் முயற்சிகள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், உன் செயல்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பா அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன் முயற்சிகளுக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது கூட இரவில்தான். ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியல் முடிவு கட்டும். இருளோடு எந்த நாளும் முற்று பெற்று விடுமா? முற்று பெறாது. கவலைப்படாதே. இன்று இரவு நல்லபடியாக தூங்கி எழு. நாளை காலை உனக்கு நல்லதொரு திடீர் திருப்பம் காத்து கொண்டிருக்கிறது. அதை ஆனந்தமாக நினைத்து ஆனந்தமாக இருந்து அதை பெறுவதற்கு தயாராக இரு. அந்த திருப்பம் உனக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். சந்தோஷப்படுவாய். விடியல் என்ற ஒன்று வரும்போதுதான் இருள் என்பது நிச்சயமாக முடிவரும் தங்கமே. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியல். உன்னாலான குறிக்கோளில் மட்டும் உன் கவனத்தை செலுத்திக் கொண்டே இரு. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உன் தடைகளும் சிக்கல்களும் தானாகவே ஓடி ஒளிந்துவிடும், மறைந்துவிடும், மண்ணோடு மண்ணாகிவிடும். கண்மணியே, எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்து விட்டாய். மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம். நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். எப்படி இருந்தவர்கள் எப்படியானார்கள், எப்படியானவர்கள் எப்படி ஆய்விட்டார்கள் என்று யோசிக்கிறாய்தானே, பார்க்கிறாய்தானே. உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது.
இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவிய போகிறது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பார். நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது. மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இறக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான். எதை தேடிச் சொல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும். எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும். உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு. நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு. உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறாய். நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தல் வார்த்தைகளும் ஏளன பேச்சுகளும் வரத்தான் செய்யும். ஒரு சிலர் தவறான குத்தல் வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறார்கள் உன்னிடம். எவ்வளவு பெரிய ஏளன பேச்சுகளை அசால்ட்டாக பேசிவிட்டு செல்கிறார்கள். உன் மனம் காயப்பட்டு நொந்துள்ளது எனக்கு தெரியும். தங்கமே, உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடி பொடியாக்கும். பொறு, சற்று பொறு. நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கையோ அதை நிச்சயம் நீ அடைந்தே தருவாய். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆகிவிட்டு போட்டும். அவர்களை கவனிப்பது என் பொறுப்பு. நீ அந்த திசை நோக்கி பார்க்காதே, திசையை மாற்று. நிச்சயமாக இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுவிடும். மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து துள்ளி குதிக்கப் போகிறாய். ஆனந்த கண்ணீர் விடுவாய். அதனால் தான் கூறுகிறேன், அடித்து சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், உனக்கு திடீர் திருப்பம் நாளைய விடியலில் காத்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்பிக்கையோடு தூங்கி எழு, நிம்மதியோடு தூங்கி எழு, மன நிறைவோடு தூங்கி எழு. உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு தூங்கி எழு. என்னுடைய பார்வை முழுவதும் உன்மீது தான் பட்டுக்கொண்டே இருக்கிறது. உன் கண்கள் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை, மலர்ந்தே இருக்கப் போகிறது. புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது. வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் ததும்பப் போகிறது. கடந்த காலத்தை மறந்துவிடு. இனி வாழும் காலம் முழுவதும் இன்பமும் மகிழ்ச்சி மட்டும்தான். நீ சாதித்து காட்டப் போகிறாய் தங்கமே. மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவாக எட்டப் போகிறது. நீ ஜெயித்து விட்டாய், நீ வென்று விட்டாய். அதுதான் உண்மை. நிச்சயம் உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. பார், நீ என்ன நினைத்தாயோ அது நடக்கப் போகிறது. அதனால் தான் திடீர் திருப்பம் என்று கூறுகிறேன். நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய். நாளை எனக்கு நிச்சயமாக நன்றி கூறப் போகிறாய். மெய் சிலிர்க்கும் வண்ணம் அற்புதம் நடக்கும். அந்நேரம் சாயி சாயி என்று உறக்க கூறுவாய். செல்வமே, இன்று இரவு தூங்கும் முன் அதைத்தான் சொல்ல வருகிறேன். இன்று இரவு தூங்கும் முன் 11 முறை சாயி சாயி என்று மட்டும் உறக்கச் சொல். நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும். காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கப் போகிறது. இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள் தான் நிறைய இருக்கிறது உன்னிடம். ஆமாம், உண்மை. இனி உன் வாழ்நாளில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய். நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்துவிட்டது. இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக மாறிவிடும். கைகூடும் நேரம் இது. உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக நாளை காலை விடியலில் அமையப் போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். ஆனந்த கண்ணீர் விடுக்க போகிறாய். என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.